சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 உன்னை மறந்தல்லோ உளுத்த மரமானேன் தன்னை மறந்தார்க்கு தாய் தந்தை இல்லையடி தன்னை மறக்காமல் தாயாரும் உண்டானால் உன்னை மறக்காமல் என் கண்ணம்மா ஒத்திருந்து வாழேனோ. அழுகணி சித்தர். பூமிகாத்தான் பட்டியில சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்க சாமி உத்தரவு கொடுத்தாச்சு. நிஜமா சொல்ற? காகசித்தரின் யோக நிஷ்டை கலையும் போது நிறைய வேலைகள் இருக்கு. அது வரைக்கும் நாம காத்திருக்காம தப்பான விளையாம் தண்டிக்க கூடாது. இப்ப வேண்டாம். உங்க எல்லாரையும் எதுக்காக வர சொல்லியிருக்கேன்னு அப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் நான் உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்லிடுறேன். சவுத் தமிழ்நாடு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், அங்கதான் பூமிகாத்தான் பட்டின்னு ஒரு அற்புதமான கிராமம் இருக்கு. அது என் அப்பா பிறந்த ஊரு. நம்ம நாடே வறட்சியா இருந்தாலும் அந்த வில்லேஜ்ல மட்டும் மழை பெய்யாம இருந்ததே இல்லைன்னு சொல்றாங்க. அது நான் கண் கூட பார்த்திருக்கேன். பசுமையான ஊரு. அங்க நெல்லும் கரும்பும் விளைச்சல் அதிகமா இருக்கு. அப்பா தான் பிறந்த மண்ணுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அங்க ஒரு சுகர் ஃபேக்டரி ஆரம்பிச்சு அங்க இருக்கிற எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுக்கணும்னு ஒரு ஐடியால இருக்காங்க. ஃபேக்டரியில வரக்கூடிய லாபத்தை அந்த வில்லேஜோட முன்னேற்றத்துக்கு செலவு செய்யணும்னு அப்பா ஆசைப்படுறாரு. அந்த ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு. நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அங்க இருக்கிற ஈஸ்வரன் கோயில்ல சாமி உத்தரவு கேட்கணும். அதுபடி நாங்க அங்க உத்தரவு கேட்டு அங்க சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதியும் கிடைச்சாச்சு. அதனால அடுத்த கட்ட வேலை எல்லாம் ஆரம்பிக்க வேண்டியது. அந்த விஷயமா டிஸ்கஸ் பண்றது தான் இந்த மீட்டிங். ஒரு சுகர் ஃபேக்டரி தொடங்க தேவையான விஷயங்கள் என்னன்னு அந்த டீடைல்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. நான் ஒன்னொன்னா சொல்றேன், நீங்க அதை கிளியரா அப்சர்வ் பண்ணுங்க. ஜென்டில்மேன், ஒரு சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கர்ஸ்
லேண்ட் தேவைப்படுது. ஃபேக்டரிக்காகவும் பவர் ஜெனரேஷனுக்காகவும் 25 கிலோமீட்டர் சுற்றளவுல வேற எந்த சுகர் ஃபேக்டரியும் இருக்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 300 crores மணி தேவைப்படும். ஒரு சுகர் ஃபேக்டரி ரன் பண்ணணும்னா 20,000 ஏக்கர்ஸ் லேண்ட்ல விளையிற அளவுக்கு நமக்கு கரும்பு தொடர்ந்து கிடைக்கணும். 3,600 டன்ஸ் கரும்பு ஒரு நாளைக்குன்னா வருஷத்துக்கு 8 lakh டன்ஸ் கரும்பு நமக்கு கண்டிப்பா தேவைப்படுது. 36,000 kg சுகர் ஒரு நாளைக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ விஜய், இதை பற்றி நானும் சிலதான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், சொல்லட்டுமா? மாம்ஸ், சுகர் ஃபேக்டரி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இல்லை, கம்பெனிக்கு எம்டி ஆக போகிறோன்றதால நெட்லேருந்து சில டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை தான் சொல்லட்டுமான்னு கேட்டேன். எக்ஸ்பிளைன். வெல், இந்த சுகர் ஃபேக்டரிக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய மிஷினரிஸ்லாம் நாம் எய்தர் டெல்லி ஆர் பூனே இந்த 2 இடத்துல எங்கேயும் வேணால் வாங்கிக்கலாம். மாம்ஸ், சாரி டு இன்டரப்ட் யூ. இப்போ மாடர்ன் மிஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. தாய்வான் மேட், ஜெர்மன் மேட் மிஷின்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. இன்ஃபேக்ட் சவுத் ஆப்பிரிக்கால தான் சுகர் ஃபேக்டரிஸ் அதிகமா இருக்கு. அங்கேருந்து கூட நம்ம மிஷின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் ஐ ப்ரொசீட்? அப்புறம் எலக்ட்ரிசிட்டி. கரும்பு சார் புழிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற சக்கையிலேருந்து 20 megawatts ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நம்மளால உற்பத்தி பண்ண முடியும். ஃபேக்டரி ரன் பண்ற நமக்கு 14 மெகாவாட் போதும். மீதி இருக்கிற மெகாவாட் மின்சாரத்தை நம்ம சேல் பண்ண முடியும். அது போக சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்க வில்லேஜ் பஞ்சாயத், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல், டைரக்டர் ஆஃப் சுகர் இண்டஸ்ட்ரீஸ் இன் தமிழ்நாடு, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு, இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம பெர்மிஷன் வாங்கி ஆகணும். கடைசியா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முன்னிலையில் பப்ளிக்கோட அனுமதியும் கேட்டாகணும். சோ சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கு. உங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் ஒவ்வொரு பொறுப்பும் டெலிகேட் பண்ண போறேன். உங்க யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் கேளுங்க. நீங்க சொல்றத பார்த்தா இது மெகா ப்ராஜெக்டா இருக்கும் போல இருக்கு. முதல்ல 150 ஏக்கர்ஸ் லேண்ட் அந்த கிராமத்துல கிடைக்குமா? வெரி குட் கொஸ்டின். ஆனா நான் இப்போ சொன்ன மாதிரியான மெகா ப்ராஜெக்டை நம்ம ஆரம்பிக்க போறது இல்ல. திங்க் பிக் பட் ஸ்டார்ட் ஸ்மால். புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இது. சுகர் ஃபேக்டரியில எனக்கோ என் அப்பாவுக்கோ முன் அனுபவம் கிடையாது. அதனால நம்ம ஆரம்பிக்க போறது சின்ன அளவுல ஒரு ப்ராஜெக்ட் தான். பட் நம்ம அடைய போற இடம் இப்போ நான் சொன்னது. முதல்ல 20 ஏக்கர்ஸ்ல லேண்ட் பார்க்கலாம். அதுக்கான மெஷினரிஸ் எல்லாம் வாங்கலாம், ப்ரொடக்ஷன் பண்ணலாம். பட் வித்தின் 2 இயர்ஸ்ல 150 ஏக்கர்ஸ் லேண்ட்ல ஃபேக்டரியை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றோம். 36,000 kg நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அதுவும் per dayல. ரைட்? என்ன டாட், நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? நான் சொல்ல என்ன இருக்கு? ஈஸ்வரன் அருள் இருந்தா நீ சொன்னபடி எல்லாம் நடக்கும். டோன்ட் வரி டாட், ஈஸ்வரனோட அருள் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். மிஸ்டர் மாதவன், சொல்லுங்க சார். ஃபேக்டரி தொடங்குறதுக்கான லைசன்ஸ் அண்ட் பெர்மிஷன்ஸ் இந்த வேலையெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே? ஓகே சார். அண்ட் மிஸ்டர் சுந்தர், மெஷின்ஸ் கொட்டேஷன்ஸ் வாங்குறதும் பர்ச்சேஸும் நீங்க பாத்துக்கோங்க. சரிங்க சார். சர்வேயர் அண்ட் என்ஜினியர், சாரி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஐ எம் ரமேஷ். சார், ஐ எம் சந்தானம். ஓகே, மிஸ்டர் சந்தானம் அண்ட் மிஸ்டர் ரமேஷ், நீங்க 2 பேரும் நான் சொன்னோன்னே கிளம்பி வில்லேஜ்க்கு வந்துருங்க. நீங்க வந்ததும் ஃபேக்டரிக்கான இடம் பார்த்து நம்ம ஃபைனல் பண்ணி ஆகணும். ஸ்கெட்ச், பிளானிங், அப்ரூவல் எல்லா வேலையும் நீங்க தான். ஃபேக்டரிக்கான இடம் பார்த்து நம்ம ஃபைனல் பண்ணி ஆகணும். ஸ்கெட்ச், பிளானிங், அப்ரூவல் எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்கணும். எஸ் சார். எஸ் சார். ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்றதுக்கான பட்ஜெட் என்ன, என்னெல்லாம் மெஷினரி வாங்கணும், பர் டே ப்ரொடக்ஷன் என்ன, இப்போ நான் அதை பத்தி ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்க எப்பவும் என்னை காண்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். உங்க ஹெல்ப்புக்கு ஆள் தேவைன்னா நீங்க புதுசா யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு வேலைகள் சொன்ன வேகத்துக்கு நடக்கணும். எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நான் ஒரு டேட் சொல்றேன்.
அன்னைக்கு நம்ம ஃபேக்டரி தொடங்கியே ஆகணும். சரியா? ஓகே சார். ம். சரி, நீங்க இப்போ கிளம்புங்க. எதா இருந்தாலும் நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். ரைட். தேங்க் யூ வெரி மச். பை. வரேன் சார். ஏன் டாட் அமைதியாயிட்டீங்க? நீ சொல்றது கேட்க எனக்கு மறைப்பா இருக்குப்பா. அமைதியான வளமான கிராமம், ஃபேக்டரி வரதுனால அங்க இருக்கிற வளமையும் அமைதியும் எங்க காணாம போயிடுமோன்னு சொல்லி பயமா இருக்குப்பா. அதுக்கு என்ன பண்றது டாட்? இதெல்லாம் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ என்ன பண்ண முடியும்? சாமியே ஒருத்தர் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வித்ட்ரா பண்ண முடியுமா என்ன? எதுவும் கெடாம உங்க ஈஸ்வரன் பாத்துக்குவாரு டாட். டோன்ட் வரி. அடடே, வாங்க மோகன் சார். வாட் ஏ சர்ப்ரைஸ். உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லையே. விக்ரமன் சார், உங்க புக்கை பப்ளிஷ் பண்ணி வருஷம் 2 ஆச்சு. உங்க பழைய செல் நம்பரை மாத்திட்டீங்க போல இருக்க. உங்க வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ ஒரு ஆராய்ச்சியில தான் இருக்கீங்கன்னு. அது என்ன ஆராய்ச்சின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாயிடுச்சு. அதான் உங்க அனுமதி இல்லாமலே உங்களை பார்க்க கிளம்பி வந்துட்டேன். சாரி மிஸ்டர் விக்ரமன், என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன சார் இது? நீங்க போய் என்னட்ட சாரி கேட்டுட்டு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம வந்ததும் புது செல் நம்பரை கொடுக்காம வந்ததும் ஏன் தப்பு தான். நீங்க வந்ததுல எனக்கு சந்தோஷம் தான். உள்ள வாங்க. நீங்க எங்கேயோ வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற சிவன் கோயிலுக்கு தான். நான் தினமும் அங்க போய் சாமி கும்பிடுறது வழக்கம். வந்ததுமே கவனிச்சேன். கடவுள் பக்தியே இல்லாத நீங்க நெத்தியில திருநீர்லாம் பூசிருக்கீங்க. ஆச்சரியமா இருக்கு. என்ன செய்யறது? அனுபவங்கள் தானே மாற்றங்களை உண்டு பண்ணுது. உங்களையே பக்திமானா மாத்திர ஒரு அனுபவம் கிடைச்சிருக்குன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். வீட்டுல உட்காந்து பேசுறதை விட என்னையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போங்களேன், அங்க போய் பேசலாம். ஓ ஷூர், வண்டியில இருங்க. இந்த ஊரோட சிறப்பே இந்த ஆலயம் தான், ரசமணீஸ்வரர் ஆலயம். அதென்ன சிவனுக்கு இப்படி ஒரு பேரு? வாங்க, கோயில் உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு பேசலாம். வாங்க. மோகன் சார், அங்க பாருங்க, ஒரு கல்வெட்டு இருக்கு. கல்வெட்டுல என்ன சொல்லியிருக்காங்க? சொல்றேன், வாங்க. ஆடுடே விக்ரமன் சார், வாங்க வாங்க. சார் என்னுடைய நண்பர் மிஸ்டர் மோகன், பெரிய பப்ளிஷர். என்னுடைய புக்ஸ் எல்லாம் இவர் தான் வெளியிடுறாரு. ஓஹோ. நான் ஏறக்குறைய இங்கேயே செட்டில் ஆயிட்டேன்னா அதான் என்ன தேடி இங்கேயே வந்துட்டார். எங்க ஊருக்கு நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இருங்கோ, தீபாராதனை காட்டிடுறேன், சுவாமியை சேவிச்சுக்குங்க. ரசமணீஸ்வரர் லிங்கம். ஓ அப்படியா? லிங்கங்கள்ல ஸ்படிகலிங்கம், மரகதலிங்கம், சொர்ணலிங்கம், பானலிங்கம், இப்படி பல வகைகள் இருக்கு. ஆனா அது எல்லாத்துக்கும் மேல
இந்த ரசமணீஸ்வரர் லிங்கத்துக்கு தனி சிறப்பு சக்தி இருக்கு. இந்த கிராமமே இது லிங்கங்கள்ல ஸ்படிகலிங்கம், மரகதலிங்கம், சொர்ணலிங்கம், பானலிங்கம் இப்படி பல வகைகள் இருக்கு. ஆனா அது எல்லாத்துக்கும் மேல இந்த ரசமணீஸ்வரர் லிங்கத்துக்கு தனி சிறப்பு சக்தி இருக்கு. இந்த கிராமமே இதனால தான் வளத்தோட இருக்கு. லிங்கத்தால ஒரு கிராமமே வளத்தோட இருக்க முடியுமா என்ன? இது வெறும் மூட நம்பிக்கை கிடையாது, முழுக்க முழுக்க அறிவியல். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பாதரசத்தை கட்டி சில அற்புதமான மூலிகைகளையும் சேர்த்து செஞ்சு சித்தர்கள் இந்த லிங்கத்தை இங்க பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. ரசமணியினால செய்யப்பட்ட லிங்கங்கிறதுனால ரசமணீஸ்வரர் ஆலயம்னு பேர் வந்திருக்கு. வரங்கய்யா. நல்லது, வாங்க. இந்த கோயில் தான் இந்த உலகத்துக்கே மையப்புள்ளியா இருக்கிறதாகவும், இங்க இருக்கிற ரசமணி லிங்கத்தோட சக்தி வைப்ரேஷனும் தான் இந்த கிராமத்தை எல்லா வளத்தோட வச்சிருக்கிறதாகவும், உலகத்துக்கே இந்த வில்லேஜ் ஒரு முன்னுதாரணமா இருக்கிறதாகவும், அதனால தான் முன்னேற்றம்ன்ற பெயர்ல ஊரோட பழமை மாறிடாம இருக்க சித்தர்கள் இந்த கிராமத்தை பாதுகாக்கிறதாகவும் சொல்றாங்க. சொல்றது என்ன, நானே தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியா? சித்தர்களை நீங்க பாக்குறீங்களா? ஆமா, ஜடாமுடி சித்தர்னு ஒருத்தர் அப்பப்போ வந்து எனக்கு காட்சி தர்றார். இங்க அவர்தான் என்ன வழி நடத்துறார். அப்படியா? எனக்கு புரியலையே. இந்த ஊரை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு நான் இங்க வந்தேன். ஆனா வந்த புதுசுல எனக்கு பல தடைகள் இருந்தது. எல்லாம் அந்த ஜடாமுடி சித்தர் எனக்கு விதிச்ச தடைகள் தான். அவங்க அனுமதி இல்லாம நான் இங்க எதையும் தெரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்கவும் கூடாது. நாளாக நாளாக இப்பதான் அவங்க கிட்ட இருந்து எனக்கு சில அனுமதிகள் கிடைச்சிருக்கு. ஆனாலும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மட்டும் வச்சு புஸ்தகம் எல்லாம் எழுதிட முடியாது. அப்படி எழுதவும் அவங்க உத்தரவு தரணும். அது வரைக்கும் அவங்க வழிகாட்டுறபடி இங்க இருந்து எனக்கான காரியங்களை நான் செஞ்சாகணும். நீங்க சொல்றத கேட்க கேட்க எனக்கு ஆச்சரியமாவும் மலைப்பாவும் இருக்கு. ஏதோ அவங்களோட டிவோட்டிஸே பேசுற மாதிரி இருக்கு. நீங்க சாமியாராவே மாறிட்டீங்களோன்னு தோணுது. சே, நான் அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை. இன்னும் எனக்குள்ள நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் இருக்கு. ஆனாலும் சித்தர்களை நம்புறேன், அவங்க வழிகாட்டுறபடி நடக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற சில கன்ஃபியூஷன்ஸ் விலகினதும் அவங்க கிட்டே இருந்து எனக்கான அனுமதி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சித்தர் உங்களுக்கு காட்சி தந்ததா சொன்னீங்களே, அவர் இல்லாம வேற யாராவது இருக்காங்களா? ஆமா, பைரவ சித்தர், நாக சித்தர், ஜடாமுடி சித்தர், இந்த மாதிரி 8 சித்தர்கள் இந்த ஊரை 8 திசைகள்ல இருந்தும் காவல் காக்கிறதா சொல்றாங்க. இந்த ஊரை பத்தி கேள்விப்பட்டு இங்க வரும்போது ஒரு ஆர்கியாலஜிஸ்டா மட்டும்தான் வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஆராய்ச்சிங்கிறதுக்கும் மேல நாம உணர்ந்துக்க வேண்டிய பல ரகசியங்கள் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் சேர்ந்து என்னை இந்த ஊர்ல ஒருத்தனா கட்டி போட்டுடுச்சு. பூமி காத்தான் பட்டின்ற இந்த ஊரோட பேர்லயே ஏதோ ஒரு சூட்சமும் ரகசியமும் இருக்கு பாத்தீங்களா? இது மட்டும் இல்ல, இது போல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்க கொடுப்பினை, காலம், சித்தர்களோட அனுமதி, இப்படி நிறைய இருக்கு. அது வரைக்கும் நான் இங்க பொறுமையா தான் இருந்தாகணும். இந்த ஊரை பத்தின மகிமை என்னால இந்த உலகத்துக்கு தெரியணும்னு இருந்தா புத்தகமா எழுதுற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நானே வந்து உங்களை பார்க்கறேன். இந்த கோயிலோட விருட்சம் ஏதாவது வேண்டிக்கிட்டு இதை சுத்தி வந்தா நாம வேண்டிக்கிட்டது நடக்கும்னு ஒரு ஐதீகம். அப்ப நானும் வேண்டிக்கலாமா? தாராளமா. மோகன் சார், இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு பாத்தீங்களா? அப்படி என்ன இருக்கு அந்த கல்வெட்டுல? இந்த கல்வெட்டுல என்ன இருக்குன்னு சொன்னா நீங்க பிரமிச்சு போயிடுவீங்க. ஜெய வருடம் ஆவணி மாதம் வில்லாளன் ஒருவன் விரைந்திங்கு வருவான். நீங்க சொல்றத கேட்க கேட்க என்னால நம்ப கூட முடியல. இந்த கோவில், ரசமணீஸ்வரர் லிங்கம், சித்தர்கள், கல்வெட்டு, இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்கிற சம்பவங்கள் எல்லாமே மக்களுக்கு ஒரு ஆவணமாய் போய் சேர வேண்டிய விஷயங்கள். எனக்கு நம்பிக்கை இருக்கு மிஸ்டர் விக்ரமன். புத்தகம் எழுத உங்களுக்கு கண்டிப்பா அனுமதி கிடைக்கும். நீங்க எழுதத்தான் போறீங்க. எனிவே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். விக்ரமன், சித்தர்கள்ல யாரையாவது ஒருத்தரை நான் பார்க்க முடியுமா? உங்க வேண்டுதல் தீவிரமா இருந்தா
கண்டிப்பா உங்க ஆசை நிறைவேறும். இதோ நான் கிளம்பிட்டேனே, இனி எப்படி? உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள கூட சித்தரை பார்க்க முடியும். அதையும் பார்க்கலாம். ஓகே மிஸ்டர் விக்ரமன், நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நீங்க தரிசனம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல சாமி, பூட்டி இருந்த காருக்குள்ள நீங்க எப்படி? சித்தர்கள் இடம் பொருள் காலம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்கன்னு உனக்கு தெரியாதா?